மீன ராசிக்காரர்கள் உங்கள் ராசியில் தான் சனி நிற்பதனால் ஜென்ம சனிக்கு உண்டான அமைப்பு 2026ஆம் ஆண்டும் இருக்குது, 27ஆம் ஆண்டும் இருக்குது. எனவே உடற்பயிற்சியை செய்யாமல் மீனராசிக்காரர்கள் எந்த ஜோதிடத்தின் பரிகாரத்தையும் செய்வது வேஸ்டாகி விடும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மீனம் என்றாலே அருணாக்கொடியிலிருந்து பாதம் வரைக்கும், அருணாக்கொடி போட்டுட்டால் முதுகு வரும், கழிவு பாதை வரும், முட்டு வரும், தொடை வரும், மூட்டுக்கள் வரும், பாதம் வரும், நகங்கள் அது வரைக்கும் உள்ள உறுப்புகளில் பாதிப்புகள், லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு, கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட் எல்லாம் அதிகமாக பார்த்து கொள்ளக்கூடிய ராசி யார்? மீன ராசிக்காரங்க. இரத்த பந்த உறவுகள், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, அவர்கள் தேகாரக்கத்தை அதிகமாக பார்த்துக்கொள்வது, பிள்ளைகளுடன் தகராறு வைத்து கொள்ளக்கூடாது, வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறுவது, கடல் கடந்த நல்ல செய்தி வருவது, இயற்கையை சுற்றி நிறைய வீடு இன்வெஸ்ட்மெண்ட்டு, லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு, விவசாய இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் செய்யக்கூடிய ராசிகளில் எரு வரும், மீனமும் வரும். என்னடா ஜென்மசனின்னு செல்வி சொல்லிட்டு இவ்வளோ நல்லது நடக்குதுன்னு நீங்கள் யோசிக்கக்கூடாது. அந்த அளவுக்கு அனுகூலம் காணப்படும். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது. பிள்ளைகள் விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யார் என்றால் மீன ராசிக்காரர்கள். அதே சமயம் பிள்ளைகள் பழக்க வழக்கம், பிள்ளைகள் வண்டி வாகனம், பிள்ளைகளுடைய தேகாரக்கத்தை அதிகமாக கவனமாக பார்த்து கொள்ளக்கூடிய ராசி மீனராசி. மீனராசிக்காரர்களுக்கு முதலில் எப்படி இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் மார்ச் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக முன்னேறி மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு பெரிய ஏற்றத்திற்கு வரக்கூடிய ராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஜென்மசனின்னு பயப்படாதீங்க. சனியுடைய நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரம், 3 நட்சத்திரத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரம் உங்கள் ராசியில் இருப்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். எனவே சனியே உங்கள் நட்சத்திரமே உங்கள் ராசி கண்ட்ரோலில் இருப்பதனால் உங்களுக்கு சனியால் மிகப்பெரிய சந்தோஷமும் அனுகூலமும் காணப்படும். குரு உச்சம் ஆகிறார். இந்த 2026ஆம் ஆண்டு ராசிநாதனை பார்க்கிறார். அதனால் பெரிய அளவுக்கு நல்ல காரியங்கள், நல்ல விஷயமெல்லாம் அதிகமாக நடக்கக்கூடிய ராசிக்காரர்களில் மீன ராசிக்காரர்கள் வருவார்கள். பதட்ட வேண்டாம். சும்மா 7.5 சனி ஜென்ம சனி நீங்களே ஜோசி ரைட்டு வீட்டுக்குள்ளே பெட்ஷீட்டை தூக்கி போட்டுக்கின்னு 10 இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒன்றுமே ஆகாது. கடைசியில் வீட்டில் அப்பா அம்மா கிட்டையும் திட்டு, பொண்டாட்டிக்கிட்டையும் திட்டு, புருஷங்கிட்டையும் திட்டு, பிள்ளைங்கக்கிட்ட திட்டு, சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய மீனம் பெரும் அதிர்ஷ்டம், பெரும் சந்தோஷம் பெறுவீங்க. ஏன்னா மீன ராசிக்காரங்களே குரு தான் உங்களுக்கு ராசிநாதனால ரொம்ப ஜோசியத்தில் அதிகமாக படிக்கக்கூடிய ராசியில் யார் வரும்? மீனம். ஸோ தவறு செய்யாரிகள் அனுமன் சாலிசா கேட்பது, கணபதி காயத்ரி கேட்பது, நரசிம்மர் கவசத்தை கேட்பது விசேஷம். வாகனம், வண்டி வாகனம், அஷ்டலட்சுமி கடாட்சம், பெரிய முதலீடுகள் அதிகமாக இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய ராசி மீனம்.